முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறது, 2-3 சாய்ஸஸ் இருக்குன்னா அதில் ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப குழம்பிக்கிறது, முடிவெடுக்க தெரியாததுனால அவசர அவசரமாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்காம இம்பல்சிவாக முடிவெடுத்து வைக்கிறது. இப்படி இன்டெசிசிவ்னஸ்னால நம்ம நிறைய வாய்ப்புகள் இழந்திருப்போம், தவறான முடிவுகள் எடுத்திருப்போம். ஸோ இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிற பர்சன் நீங்கன்னா உங்களுக்கு 10-10-10 ரூல் ஹெல்ப் பண்ணும். இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்களே முன்வைக்க வேண்டிய 3 கேள்விகள் இருக்கு. இந்த முடிவை நான் எடுக்கிறதுனால 10 நிமிஷம் கழிச்சு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், 10 நாள் கழிச்சு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், 10 மாதங்கள் கழிச்சு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன். இதை ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் ஒரு டாக்ஸிக் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல இருக்கேன். எனக்கு வேலையை இம்பல்சிவா குவிட் பண்ணணும், உடனே எதை பத்தியும் யோசிக்காம நான் வேலையை விடணும், ரிசைன் பண்ணணும். இப்போ இந்த முடிவை எடுத்து 10வது நிமிஷம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ரிலீவ்டா ஃபீல் பண்ணுவேன், பட் ஒரு கோபம் இருக்கும். 10 நாள் கழிச்சு பணங்காசுக்கு என்ன பண்றதுங்கிற ஒரு கவலை வரும். 10 மாசம் கழிச்சு, 10 மாசம் வாழ்க்கை அப்படி இருந்துட்டு போறது இல்லையா, நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய பேரை பார்ப்போம். ஸோ 10 மாசம் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்கலாம், நல்ல வேளை அன்னைக்கு நான் அந்த முடிவை எடுத்தேன், இல்லைன்னா இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷனுக்கு என்னால் வளர்ந்துருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி 3 கேள்விகளை நீங்க முன்வைக்கும் போது ஒரு முடிவு எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேபி இது பாசிட்டிவ் நோஷனா இருக்கலாம். நெகட்டிவ் நோஷன்ல பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்றோம், இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணல, 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஒரு கவுச்சில் உட்காந்துக்கிட்டு கூலா நல்லா பேலன்ஸ்டா எல்லாமே ஜங்க் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருக்கும். 10 டேஸ்க்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஒரு கில்ட் வரும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்றதுனால நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுவோம், அன்ஹெல்தி ஆயிடுவோங்கிற ஒரு கில்ட் வரும், ஃபியர் வரும். 10 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம கன்சிஸ்டண்டா இருந்திருக்கணும், ஒர்க் அவுட் பண்றதை நிறுத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது நெகட்டிவ் நோஷன். இந்த ரூல் ஏன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு 3 சாலிட் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட இமோஷனல் இம்பல்சிவ்னஸை சப்ரஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது லாஜிக்கல் பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கான டைம் நமக்கு கிடைக்கும். செகண்ட் திங், டெம்போரல் டிஸ்டன்ஸ். எந்த விஷயத்தையுமே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்து நிதானமா முடிவெடுப்போம். அண்ட் தேர்ட் திங், நீங்க சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிற கோணத்தையே, ஆங்கிளையே உங்களுக்கு ரீஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க எடுக்கிற முடிவுகளை விவேகமா கிளாரிட்டியோட எடுப்பீங்க. அண்ட் இந்த 10-10-10 ரூலை கொஞ்சம் தெரப்பியூட்டிக் டச்சோட சொல்லணும்னா, ஒன் ஆஃப் த காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் மெத்தட்ஸை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரூலில் டைம் நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஒரு ப்ரெஷர்னால முடிவெடுக்காம ஒரு கிளாரிட்டியோட விவேகமா பொறுமையா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோசிச்சு நம்ம முடிவுகள் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.